எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் அவங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு சிறுவனோட கதை தான் பார்க்க போறோம். ஒரு ஏழை விவசாயினுடைய மகன் தான் தமிழ்ச்செல்வன். அவன் பள்ளியில நல்ல ஒரு மாணவனா இருந்தான், நல்லா படிப்பான், முதல் மாணவனாகவும் வருவான். அவனுக்கு அவனோட மாமானா ரொம்ப பிடிக்கும். அவங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க அவனை பாக்குறதுக்காக. அப்போ அவங்க மாமா அவனுக்காக ஒரு பேனா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பேனா தமிழ்ச்செல்வனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு பேனாவை யாருமே வச்சிருந்து அவன் பார்த்ததே இல்லை. அதுலயும் அவன் பள்ளியில படிக்கிற ரொம்ப பணக்கார வீட்டு பசங்க கூட அந்த மாதிரியான பேனாவை வச்சிருந்தது இல்லை. அதனால அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் மறுநாள் என்ன பண்ணா, அந்த பேனாவை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் காமிச்சான். அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்க மாமா கேட்டாங்க, தமிழ்ச்செல்வா, நீ படிச்சு என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வன் சொன்னா, மாமா, நான் படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு. அதை கேட்டுட்டு இருந்த அவங்க அப்பா சொன்னாங்க, தமிழ்ச்செல்வா, ஆசைப்படுறது ஒரு அளவோட ஆசைப்படு. ஒரு ஏழை விவசாயியோட மகன் நீ, அதனால அதுக்கேத்த மாதிரி ஆசைப்படு அப்படின்னு சொன்னாரு. அவர் அந்த மாதிரி சொன்ன உடனே தமிழ்ச்செல்வனுக்கு மனசே விட்டு போயிடுச்சு. ரொம்ப கவலையாயிட்டான். அடுத்த நாள் வகுப்பறையிலயும் அதே மாதிரி ஒரு சிந்தனையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். இதை கவனிச்ச ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டாங்க, தமிழ்ச்செல்வா, என்ன ஆச்சு? ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் ஆசிரியரை பார்த்து கேட்டான், ஒரு ஏழை விவசாயியோட பையன் கலெக்டர் ஆகக்கூடாது ஆசிரியரே அப்படின்னு கேட்டான். ஆசிரியர், இதுக்கு நானே பதில் சொல்லிடுவேன், ஆனா இன்னைக்கு மாலை வரைக்கும் நீ கொஞ்சம் காத்துரு அப்படின்னு சொன்னாங்க. மாலையில அந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நடந்துச்சு. அந்த ஆண்டு விழாவுக்கு அந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்திருந்தாரு. அவர் பேசும் பொழுது, குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல உழைப்பு போடணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி செய்யணும், நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தமிழ்ச்செல்வனுடைய ஆசிரியர் அவன் கிட்ட தமிழ்ச்செல்வா, நீ என்ன கேட்ட கேள்விய இப்ப இந்த மாவட்ட ஆட்சியாளர் கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. அவன் முதல்ல தயங்கி நின்னான். அதுக்கப்புறமா சரின்னு அவன் எந்திரிச்சு அந்த ஆட்சியாளர் கிட்ட கேட்டான், ஒரு ஏழை விவசாயியனுடைய மகன் கலெக்டர் ஆகக்கூடாதா? கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு பேராசையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியாளர் என்ன சொன்னாங்க, நிச்சயம் கிடையாது. தொடர் முயற்சியும் உழைப்பும் உறுதியும் இருந்ததுன்னா யார் வேணாலும் கலெக்டரா மட்டும் கிடையாது, இந்த நாட்டையும் ஆளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கையும் தொடர் முயற்சியும் உழைப்பும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்ச்செல்வனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான். 20 வருஷம் ஆயிடுச்சு. அதே பள்ளியில அந்த வருஷத்துக்கான ஆண்டு விழா வந்தது. அந்த ஆண்டு விழால நம்ம தமிழ்ச்செல்வன் கலெக்டர் தமிழ்ச்செல்வனா சிறப்பு விருந்தினரா மாணவர்களுக்கு உரையாற்றினாரு. உரையாற்றும் போது என்ன சொன்னாரு, ஒவ்வொரு மாணவரும் நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் சரியான உழைப்பும் போட்டாலே போதும், மாவட்ட ஆட்சியாளரை மட்டும் இல்லாம இந்த நாட்டையே கூட ஆள முடியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நியாயமான எந்த ஒரு விஷயமுமே பேராசையாகாது. ஆனா அதுக்கு தொடர் முயற்சியும் நம்பிக்கையும் உழைப்பும் அவசியமானது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது மூணும் சரியா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பதவியும் எப்பேற்பட்ட பெரிய புகழையும் நாம அடைய முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமா போய் தூங்குங்க. நாளைக்கு வேற ஒரு கதையோட நம்ம பார்க்கலாம். டாடா, நான் போயிட்டு வரேன்.